நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் கட்டிக்கிறீங்க. வெக்கம் இல்லாம இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டிய காணான் சட்டை காணான்னு ஓட விடுறதை விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காங்க. இப்ப உண்மையில ரிசைன் பண்ற, ரிசைன் இட் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தலை வச்சு நின்றுவா வென்றுவா. நீ இந்த திமுகவால தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவர்? இப்போது இந்த டிவிக்கு ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்?